தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி வியாழக்கிழமை, ஆடி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைக்கும் குரு சந்திர யோகம் இருக்குங்க. அதனால் இன்றைக்கி பெருமாளையும் தாயாரையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். நீங்கள் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணணும், இல்லைன்னா வேலை சம்மந்தப்பட்ட பர்சனை நேரில் போய் பார்க்கணும், இல்லை உங்கள் பிஸ்னஸ்ஸு புதுசாக ஏதாவது வியாபாரம்லாம் ஆரம்பிக்கணும், அதை பற்றி ஏதாவது பேசலாம் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான ஒரு சூப்பர் டைம். அதனால் இன்று அதற்கான முயற்சிகள் எடுப்பதோ, இல்லை விண்ணப்ப படிவம் எழுதுவதோ, அதற்கான நபர்களை சென்று சந்திப்பதோ, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப உகந்த நாள். உங்கள் அப்பா அம்மாட்டையோ அண்ணன் தம்பிட்டையோ சொத்து விவகாரம்லாம் பேசணும், இதை பற்றி பேசினாலே வீட்டில் சண்டை வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த டாப்பிக்கை போய் நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இது எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு காலையிலேயே ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு போனோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பைரவருக்கு இன்றைக்கி போய் தீபம் போடுங்க. ஸோ நவகிரகத்தில் குரு பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே பைரவருக்கு அங்கே ஒரு விளக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த காரியம் எல்லாமே மேஷராசி நேயர்களுக்கு வெற்றி தான். ரிஷபராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதாவது அள்ளி அள்ளி கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த வசனத்துக்கு இன்றைக்கி கரெக்டாக யாருக்கு பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு தான். இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அவரை பார்க்குறாரு குரு பகவான். ஸோ குரு பார்த்தாலே கோடி நன்மை. ரிஷபராசி நேயர்கள் பெண்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி குருவாரம் ஏதாவது 1 மில்லிகிராமாவது கோல்டு வாங்குங்க. சூப்பராக உங்களுக்கு இன்றைக்கி டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். பெருமாளை வணங்கி நாளை தொடங்க இந்த நாள் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் டே தான். இன்றைக்கி மாலை நேரத்தில் ஏதாவது அன்னதானம் செய்கிறதோ, இல்லை கொண்டக்கடலை தானம் பண்ணுறதோ, கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி அதை 4 பேருக்கு விநியோகம் பண்ணுறதோ, இந்த மாதிரியான தான தர்ம காரியத்திலையும் நீங்கள் இடம் பெறலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணால் அவங்க நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு வீட்டில் எல்லாம் சண்டையெல்லாம் வரும். ஸோ இன்றைக்கி நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு. ஆஃபீஸில் கூட நீங்கள் போனீங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. சாப்பிட்றதுக்கும் காஃபி குடிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் மட்டும் வாயை திறந்தால் போதும். மற்ற எல்லாத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் கம்ப்யூட்டர் உண்டு, நீங்கள் உண்டு, உங்களுடைய லேப்டாப்பு, இப்படி இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது. 2ஆம் இடத்துல குரு பகவான் சூரியனுடன் இருக்கார். யாரோட சண்டை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், உங்கள் பாஸோட தான். அதனால் இன்றைக்கி ஏதாவது மீட்டிங் இருந்தால் கூட நீங்கள் வாயே திறக்காதீங்க. பட் நமக்கு கிரகநிலைகள் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கணும், என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கங்க நம்மளை உசுப்பேற்றுவாங்க. அதனால் இன்றைக்கி எந்த விதமான விஷயத்திற்கும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் காலையிலேயே நவகிரகத்துக்கு போய் 9 முறை வலம் குரு பகவானுக்கு விளக்க போடுங்க. இன்றைக்கி பச்சரிசி தானம் செய்கிறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேயே குருவும் சூரியனும் இருக்காங்க. எதிர்த்த மாதிரியே சந்திரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காது. நம்மளுடைய ராசிநாதன் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னால் இந்த நாள் தான். எல்லாருக்குமே கடன் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதிலேருந்து வெளில வரதுக்கு ஒரு நாள் கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இன்றைக்கி குபேரனை விடாதீங்க. இன்றைக்கி கடகராசி நேயர்கள் குபேரனுக்கு விளக்கேற்றுறதோ, குபேர பூஜை பண்ணுறதோ, இல்லை குபேரன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறதோ, எது நீங்கள் செய்தாலுமே உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கலாம், இல்லை யார்கிட்டே நம்ம கை மாற்றா காசு கேட்டிருப்போம் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இன்றைக்கி போய் குபேரன்ட்ட ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு வாங்க. கடனை அடைப்பதற்கான வழியை இறைவன் கண்டிப்பாக நமக்கு காண்பித்து கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி குடும்ப சண்டைகளும் ஓயும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு சில நன்மைகளை செய்வார்.
சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஓட்டமும் நடையுமா இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமான வேலை இருக்கும். வேலையின் பலு அதிகமாக இருப்பதனால் உடல் சோர்வும் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மருத்துவ செலவை கொடுப்பார். ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சற்று கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கலாம். இன்று பச்சரிசி தானம் செய்து தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ கொண்டக்கடலை தானம் செய்கிறதோ, கடலைப்பருப்பு தானம் செய்கிறதோ இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியில் பிடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். திருவோணத்தில் சந்திரன் இருப்பதனால் உப்பு இல்லாமல் இன்று உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பலி அப்பனை மானசீகமாக வணங்கி அந்த தாயாரையும் வணங்க இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். வேலை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் உப்பு இல்லாமல் விரதம் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் உப்பு இல்லாமல் விரதம் இருக்கலாம். ஸோ இன்று கன்னிராசி அன்பர்கள் திருவோண நட்சத்திரத்தில், இன்று பெருமாளின் நட்சத்திரத்தில் நீங்கள் தெய்வத்தை வணங்க இன்றைய நாள் உங்களுக்கு இறைவன் அனுகூலமான பல விஷயங்களை தருவார். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு பதவி உயர்வை தருவார். சூரியனுடன் இருக்கக்கூடிய குரு மனதிற்கு ஆறுதலை தருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மன சோர்வு நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஒரு அன்பையும் ஆதரவையும் பெறலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இன்று தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப கஷ்டங்கள் தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் விலகும். 3ஆம் இடத்தில் சந்திர பகவானும் பாக்கியத்தில் குரு பகவானும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவித சொத்து பிரச்சனை இன்று பேசி தீர்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், வேலைக்கான விண்ணப்பம் செய்வதல், இது அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்ய வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை நவகிரக குருவே தீபம் ஏற்றி மற்றும் பைரவருக்கும் தீபம் ஏற்றலாம். குபேரனை வணங்க இன்று கடன் தொல்லை இல்லை. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்வுகளுக்கு ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் கணவன் மனைவி இடையே வந்து போகலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அனுகூலமாக இருப்பார். புதிய வேலை தேடுதல், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருதல், இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல முடிவை தரும். இன்று காலை முதல் மாலை வரை உங்களுக்கு நல்ல செய்திகளை கேட்கலாம். இன்று வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவானை வணங்குவதும் ராகவேந்திரர் சுவாமியை வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப போராட்டங்கள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளிலும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குருவாரமான இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பெருமாளை வணங்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று உப்பில்லாமல் பெருமாளை வணங்க ஒப்பலி அப்பன் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார்.
குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் படிப்பிற்கான முன்னேற்றங்களுக்கு இன்று பெருமாளை வணங்க அனுகிரகங்கள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டத்திலிருந்து வெளிவரலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் பெறலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் ஓயும். பல நாட்களாகவே உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு நல்ல ஒரு முடிவு உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும். உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் மற்றும் வங்கி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். புதிய வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனை பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கும் வழி பிறக்கும். இன்று நவகிரக குருவை வணங்கி தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம். இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. தட்சிணாமூர்த்திக்கு 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இன்று உங்கள் லாபங்கள் பெருகும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை விட இன்று பல மடங்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பெருகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். குருச்சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மனசஞ்சலங்கள் இல்லை. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்று சொத்து விவகாரங்கள் பேசும் பொழுது மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மனபாரங்கள் குறையும். நவகிரக குருவை வழிபாடு செய்து மற்றும் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.